இந்த மாதிரி ரொம்பவும் டேஸ்டியாக மாங்காய் ரசம் வச்சு சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா, சூப்பரான டேஸ்டியான அதுவும் ஆந்திரா ஸ்பெஷல் மாங்காய் வச்சு ஒரு ரசம் தாங்க பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாமே மாங்காய் சீசனுங்க. இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மாங்காய் பாருங்கள், தோல் சீவிட்டு இப்படி கட் பண்ணியிருக்கேங்க. இந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேங்க, 2 தக்காளிங்க, அதையும் இந்த மாங்காய் கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ மாங்காய், வெங்காயம், தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் வேக வச்சிட்டேங்க. இப்போ துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேங்க. இப்போ நல்லா அலசிட்டு துவரம்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, துவரம்பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக நல்லா தண்ணியை இருத்துக்கிறேங்க. இந்த துவரம்பருப்பு கூட இருத்துட்டு அந்த மாங்காய் நல்லா பருப்பு மத்தையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. மாங்காய் நல்லா மசிச்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக கொதித்து வரட்டும். லைட்டாக கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரச பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு தனியா எடுத்துகிட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு இப்படி அரைச்சி வச்சுக்கிடுவேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துக்கிறேன் ரச பவுட்ரை. ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ரச பவுடர்லேயும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறோம், துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ எக்ஸ்ட்ராவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தாளிச்சதை இந்த ரசத்தில் சேர்த்துக்கிறேங்க. தாளிச்சதை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவும் டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் மாங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசத்தோட கொஞ்சமாக அப்பளப்பூ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.